வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஆனது அந்த பிரியாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம தான் வந்துட்டு இந்த கம்பெனில சீனியரா இருக்கோம். நம்மளதான் வந்துட்டு இவங்க அசிஸ்டண்டா வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதை விட்டுட்டு புதுசா வந்திருக்க ஒருத்திய ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, அவளை பாத்தியா எவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்க போறது இல்ல. எப்படியா இருந்தாலும் எம்டி சார அவ தான் வந்து கரெக்ட் பண்ண போறா அப்படின்ட்டு. இத கேட்டதும் பிரியா சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம அப்படி பேசாத. நான் நினைச்சத என்னைக்கும் நிறைவேற்றாம இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, அப்படிதான் நீ சொல்ற. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லையே. திடீர்னு வந்தவ இன்னைக்கு சாருக்கு வந்துட்டு அசிஸ்டண்டா மாறிட்டா. ஆனா சீனியரா இருந்த நீ இப்ப சீனியராவே இருக்க. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போறது இல்லடி. இதை கேட்டதும் வில்லி செம காண்டாக்குறாங்க, இங்க பாரு டிவி இல்லாம என்கிட்ட சவால் விடாத அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு உன்னால முடிஞ்சத பாரு. ஆனா கண்டிப்பா நீ தோத்துதான் போக போற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதும் பிரியாவுக்கு செம்ம காண்டாகுது. நம்ம தான் வந்துட்டு சீனியர் முறைப்படி அவருக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்கணும். ஆனா புதுசா வந்த ஒருத்தி அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க. அவளை வேலையை விட்டு தூக்கிட்டா நம்ம அசிஸ்டண்டா மாறிடலாம்ல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பிரியா வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஃபைல்ல வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே அந்த ஃபைலை கொண்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்து, இங்க பாருங்க சார் வந்துட்டு இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதை செக் பண்ணிட்டு உடனே பதில் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. உடனே ரேவதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்றாங்க. அப்போ 2-3 பேப்பர்ஸை எடுக்கும் பொழுது அதுல வந்து ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாங்க. அது வந்து ஏதோ எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னடா எழுதி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அதுல வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அதை பார்த்துட்டு இது வந்து சாரு தான் கொடுத்தது, கண்டிப்பா அவர் தான் இதை வச்சு கொடுத்துருக்கணும் போல. நம்ம வந்து ஏதோ ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அவங்க கைவரிசையை காட்டுறாங்க. இந்த மாதிரிதான் சில முதலாளிஸ் சில பெண்களோட வாழ்க்கையவே காலி பண்றாங்க. இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. நம்ம போய் இப்பவே என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் உங்களை நான் எவ்வளவு ஜென்டில்மேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா என்ன சொல்ற. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க இது என்ன லெட்டர், நீங்க கொடுத்த ஃபைல்ல இருந்துச்சு. எதுக்காக இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுக்குறீங்க? என்ன நீங்க இந்த மாதிரி லெட்டர் கொடுத்ததோட நீங்க பெரிய பணக்காரர் எப்படிங்க உங்க பின்னாடியே வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அம்மா நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, என்னது ஒண்ணுமே புரியவே இல்லையா? இந்த லவ் லெட்டரை பாருங்க, இது நீங்க தானே கொடுத்தது அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, இங்க பாருமா இதை நான் வந்துட்டு வைக்கவே இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது வேற யாரோ வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கையும் களவுமா பிடிச்சு கொண்டாந்து நான் லெட்டரை கொடுக்குறேன், நீங்க என்ன உங்க மேல தப்பில்லை அப்படின்னு போய் சொல்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி உங்க எல்லாரையும் கொட்டு உங்களை அவமானப்படுத்துறேன் பாருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி இந்த லெட்டரை நான் கொடுக்கவே இல்லை. எந்த லெட்டருக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. யாரோ ஒருத்தவங்க என்ன கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உன் பேச்ச கண்டிப்பா நம்ப முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் உட்கார்ந்து இருந்த பொழுது என்னை வந்து இப்படி இப்படி எட்டி பார்த்தப்பயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஏதோ தப்பான ஆளு அப்படின்ட்டு. அதுலயே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. லெட்டரை பார்த்தாதான் முழுசா தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றாங்க, இனிமே நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு கோவமா வெளியில வராங்க. பிரியா இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. நான் நினைச்சது நடந்துருச்சு, இவ வேலையை விட்டு போயிட்டா, இனிமே நம்ம தான் எம்டி சாரோட அஜித் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கோவமா வெளியில போறத நம்ம ராஜா கவனிக்கிறாரு.
ராஜா நேரா ஹீரோயின்ட்ட வந்துட்டு, ரேவதி மேடம் என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அத உங்க சார் கிட்ட போய் கேளுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு வந்துட்டு லவ் லெட்டர் எழுதி கொடுப்பாரு. இதை கேட்டதும் ராஜா ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, சார் வந்துட்டு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாரா? இங்க பாருமா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, சார் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவரு இப்படியெல்லாம் நடந்துப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் கேட்டுட்டு வரேன் ப்ளீஸ். எங்க சார் மேல இப்படி அநியாயமா குற்றம் சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு 5 மினிட்ஸ் எங்களுக்கு டைம் கொடுங்க. உடனே ரேவதியும், சரி உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் உங்க சார் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிங்க. உடனே அவரும் சரி உட்காருங்க அப்படின்ட்டு ஹீரோயினை உட்கார சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது, ரேவதிக்கு ஏதோ நீ லவ் லெட்டர் எழுதி கொடுத்ததா கோவப்பட்டுக்கிட்டு போறாங்களே, உண்மையாவே நீ எழுதி கொடுத்தியா மாப்பிள்ள? ஹீரோ சொல்றாரு, ஏங்க நான் எப்படி எழுதி கொடுப்பேன், இப்பதானே நான் ரேவதிய பாத்திருக்கேன், உடனே நான் எப்படி எழுதி கொடுப்பேன்? இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இந்த ஆபீஸ்ல காரணமா இருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, யாரு மாப்பிள்ள ரேவதிக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பா, அதுவும் உன் பேரை போட்டு எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, யாரு மாப்பிள்ள? ஹீரோ சொல்றாரு, இந்த ஆபீஸ்ல சிசிடிவி இருக்குல்ல, சோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சிசிடிவிய பாக்குறாங்க. பார்த்தா அதுல அந்த பிரியா தான் வந்துட்டு லவ் லெட்டர் எடுத்து அந்த ஃபைல்குள்ள வைக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்ததும் ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவளை பார்த்தா சந்தேகமா இருந்துச்சு. ரேவதிய வந்துட்டு ஆரத்தி எடுன்னு சொன்னப்போ இவ முகமே சரியில்லை. ரேவதிய பழி வாங்கி இந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அவ இப்படி பண்ணிருக்கா. மாப்பிள்ள இவளை சும்மாவே விடக்கூடாது, இதோ வர. ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, இவங்கள அத்தனை பேருக்கு முன்னாடி நல்லா வெளுத்து வாங்கணும், வாங்க வெளியில அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வெளியில வந்துட்டு அங்க உள்ள ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி மேடத்துக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தாதான் சொல்றாங்க, பட் நான் இந்த லெட்டரை எழுதவே இல்லை, இதனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் இல்லை. சோ இதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் யாருடையது அப்படிங்கறத நான் இப்போ உடனே கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க, அதுல உங்களோட கையெழுத்து எல்லாமே இருக்கும், அதை பார்த்து இது யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பிரியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ராஜா நேரா பிரியாட்ட பத்தி, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கிற, போயிட்டு உன்னோட அந்த பேப்பர்ஸையும் எடுத்துட்டு வா. உடனே பிரியா கேக்குறாங்க, சார் ஏன் மேல நம்பிக்கை இல்லையா சார், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, எல்லாரையுமே செக் பண்றோம், நீ எடுத்துட்டு வர்றது நல்லது, எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே பிரியாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. எல்லாருடைய ஹேண்ட் ரைட்டிங்மே வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா பிரியாவை சமாசிக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்போ ரேவதி அந்த இடத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜா நேரா பிரியா கிட்ட, இங்க பாருமா, இது உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தானே, உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இதுல பக்காவா மேட்ச் ஆகுது, அப்போ நீதான் வந்துட்டு அதை எழுதி கொண்டு போய் ரேவதியோட ஃபைல்ல வச்சியா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு. இது கேட்டதும் பிரியா வந்துட்டு, சார் சார் நான் அப்படி எதுவும் பண்ணல சார், நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல சார். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏன் உண்மையை ஒத்துப்ப அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி டெஸ்ட் வச்ச, அப்ப கூட நீ உண்மையை சொல்லாம போய் தான் சொல்லியிருக்க. சோ இதுக்கப்புறமா நீங்க வேலை பாக்குறது நல்லது கிடையாது, வேலையை விட்டு வெளியில போ அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பிரியா ஷாக் ஆகுறாங்க. டக்குன்னு ஹீரோவோட கால்ல விழுந்து, சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் சார், இது மாதிரி எங்க வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்கு சார், இப்ப நான் வேலையை விட்டு போனேன் அப்படின்னா என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும் சார், தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உங்க வீட்டோட கஷ்டத்தை சொன்னதுனால மட்டும்தான் உன்னை மறுபடியும் நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண அவ்வளவுதான், முதல்ல ரேவதி மேடை கிட்ட நீ தான் பண்ண அப்படிங்கறத சொல்லு. உடனே பிரியாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன். ரேவதி கேக்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் இது மாதிரி நீங்க வந்ததோட வந்துட்டு சாருக்கு அசிஸ்டண்டா மாறிட்டீங்க, ஆனா நான் தான் சீனியர், ஆனா என்ன அசிஸ்டண்டா போடாம புதுசா வந்திருக்கவங்கள அசிஸ்டண்டா போட்டதோட எனக்கு பொறாமை ஆகிருச்சு, உங்களை எப்படியாவது இந்த வேலையை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தேன்,
சோ உங்களுக்கு சார் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்களாவே ரிசைன் பண்ணி போயிருவீங்க அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? ஒரு நல்ல மனுஷனோட கேரக்டரை வந்துட்டு இப்படி காலி பண்ண பாத்தீங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, சாரி மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எதுவும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நல்லது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார் என்ன மன்னிச்சிருங்க சார், ஒரு லெட்டரை பார்த்ததோட நான் பாட்டுக்கும் உங்க மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க சார். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழி போடுங்க. பட் எனக்கு இது பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் வந்துட்டு நீங்க என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தீங்க, டக்குன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள பாத்தியா மாப்பிள, ரேவதி ஃபர்ஸ்ட் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சா, ஆனா இப்போ உன்னை நல்ல விதமா நினைச்சிருக்கா. மாப்பிள கவலைப்படாத மாப்பிள, கண்டிப்பா நீங்க 2 பேருமே ஒண்ணு சேருவீங்க, ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரும். அப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா, ரேவதிக்கு கூடிய சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரணும். கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். அத்தைக்காக மட்டும்தான் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தேன். மற்றபடி எனக்கு ரேவதி கூட சேர்ந்து ஹாப்பியா வாழணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா அத்தையால மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு போகாம இருக்கேன். அட்லீஸ்ட் ரேவதியை இந்த மாதிரி டெய்லி பாக்குறதுனால ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்துட்டு ரேவதி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவரு சொல்றாரு, மாப்பிள நீ கவலைப்படாத மாப்பிள, சீக்கிரம் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும், நீங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பிரியாவை காமிக்கிறாங்க. பிரியா செம்ம டென்ஷனா அவங்க கேபின்ல உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இங்க இருந்து வந்துட்டு நைஸா, என்னடி இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் கிட்ட நல்ல பேர் வாங்கி நான் இந்த ஆபீஸ்ல கெத்தா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, நான் கூட தாண்டி நினைச்சேன் இந்த ஆபீஸ்ல நீ எவ்வளவு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்த, ஆனா அந்த ரேவதி வந்ததோட உனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா பத்தியா, இதெல்லாம் தேவையாடி. அதுக்கு பிரியா சொல்றாங்க, விடமாட்டேன், நான் கண்டிப்பா அவளை பழி வாங்காம விட மாட்டேன், நான் இவளை பழி வாங்கி இந்த ஆபீஸை விட்டு துரத்திட்டு எம்டிய கண்டிப்பா என் வலையில சிக்க வைப்பேன். இதை கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றாங்க, சரிடி, கண்டிப்பா நீ பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்த அந்த ரேவதிய விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க, பாவம் அவர் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோமே, என்ன ஏது அப்படின்னு ஒரு செகண்ட் கூட விசாரிக்காம அவர் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா கிடைக்கும். நீங்க வீட்ல இருந்தே வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 499க்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. இந்த காம்போ ஆஃபர்ல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 18 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் 6 ஸ்டன்ச்சஸ் அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை மினி பேக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 499 ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்குது. நீங்க வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட உடனே வந்துட்டு பை பண்ணலாம். நீங்க வீட்ல இருந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆஃபர். சோ அது மட்டும் இல்லாம 5 rupees 10 rupees ஆஃபர்ஸ் கூட இருக்கு. வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இது ஒரு கிளியரன்ஸ் சேல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.